அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். ஒரு முஸ்லிம் பெண் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது பிறருக்கு நாம் முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் எத்தனையோ பெண்மணிகள் அவை அனைத்தும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சில விஷயங்களில் அளவு கடந்து செல்கின்றனர், இன்னும் சிலர் அலட்சியம் செய்கின்றனர். அன்றைய கால சஹாபிய பெண்மணிகள் மார்க்கத்திற்காக அத்தனையும் தியாகங்களையும் செய்தார்கள். மார்க்கத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் எதற்காகவும் மார்க்கத்தை தியாகம் செய்ய மாட்டார்கள். இக்கால பெண்மணிகள் பல வகைகளாக பிரிக்கலாம். அதில் சிலர் இறை அச்சவாதிகளாகவும் உள்ளனர். மார்க்கத்தில் அல்லாஹ் கூறிய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றுகின்றார்கள். உதாரணமாக, சில பெண்கள் ஒரு ஜும்மா தொழுகையும் விடமாட்டார்கள். இன்னும் சிலர் 5 வக்து தொழுகையும் விடமாட்டார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் மதர்சா வீடுமாக இருப்பார்கள். சிலர் வணக்க வழிபாடுகளில் மூழ்கி இருப்பார்கள், அமல்கள் செய்வார்கள். ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்பார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமளும் நம் வரக்கூடிய ரமலான் மாதத்திற்காக இப்போதிருந்து நோன்பு மற்றும் தொழுகையை கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.